ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில தினம் தினம் ஒரு புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். கந்திருஷ்டி மாந்திரீகம் இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது மந்திரங்கள் இருக்கா சார்? தந்திரங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் மந்திரங்கள் மனசார காப்பாற்றும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் நமது சான்றோர்கள் நிரூபிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் சாதாரணமான கண்திஷ்டின்னு வைங்களே, ஒரு கண்திஷ்டி அப்படிங்கிறது நாம் நல்லவங்களாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டவங்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் கண்திஷ்டி பாதிக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அந்த பாதிப்பு எண்ணி 7 நாட்களுக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கும். கண்திஷ்டியால் ஒருவருக்கு காலம் முழுவதும் தொல்லை அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் திஷ்டி வரக்கூடிய அந்த 7 நாட்களுக்கு உங்களுக்கு தொல்லைகளாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கள் தாமதம் பண்ணக்கூடிய தேவையில்லாத கண் எரிச்சல் அல்லது உடல் ரீதியான வகையில் அசதி அல்லது உடல் ரீதியான வகையில் பார்த்தீங்கன்னா உடல் வலி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்திஷ்டிக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான கண்திஷ்டிக்கு 7 நாளுக்கு ஒரு முறை கற்பூரம் காட்டி அல்லது எலுமிச்சம்பழத்தில் கற்பூரம் ஏற்றி சுற்றி போடுறது அல்லது பூசணிக்காய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சுற்றி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கலாம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக கண்திஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பூரணமான பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரக்கூடிய நாட்களில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வீட்டில் காஞ்ச மிளகாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீட்டு மிளகாய் இருக்கும். காஞ்ச மிளகாயில் குண்டு மிளகாயும் இருக்கும், நீட்டு மிளகாயும் இருக்கும். அந்த நீட்டு மிளகாய் காஞ்ச மிளகாயில் ஒரு 3 மிளகாய் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு கைப்பிடி எடுக்கலாம். கைப்பிடி அப்படிங்கிறது வீட்டில் உள்ள பெரியவங்க யார் இந்த விஷயத்தை செய்ய போகிறாங்களோ அவங்க ஒரு கைப்பிடி மிளகாய் எடுக்கலாம். அதே மாதிரி அதில் கல்லுப்பு ஒரு கைப்பிடி போட்டு, அதை கல்லுப்பு 3 விரல் எடுத்து போடலாம். அது ஒரு 3 முறை போடலாம் அல்லது ஒரு முறை போடலாம். இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் கல்லுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு இரும்பு படியில் போட்டுட்டு, இரும்பு சம்மந்தப்பட்ட ஜாமான் இரும்பு சம்மந்தப்பட்ட படி அந்த காலத்தில் அதிகமாக புழக்கத்தில் இருந்தது. அந்த இரும்பு படியில் போட்டுட்டு அந்த காஞ்ச மிளகாய் கூட கல் உப்பு கூட கொஞ்சம், அதாவது நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து போட்டுக்கிறது. அந்த காலத்தில் விறகடுப்பு அதிகமாக இருந்ததுனால அந்த விறகுல தணல் இருக்கும் இல்லையா, அந்த தணலை எடுத்து இந்த காஞ்ச மிளகாய்க்குள்ளே போடும் பொழுது அந்த காஞ்ச மிளகாயில் புகை வரும். அந்த புகை வரும் பொழுது நம்ம சுற்றி போடுறது. இந்த நெருப்பு போடுவதற்கு முன்னாடியே காஞ்ச மிளகாயும் கல்லுப்பும் வச்சு 3 முறை வலதுபுறம் 3 முறை இடதுபுறமாக சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறம் சாங்கியத்துக்கு துப்புற மாதிரி 3 முறை துப்புற மாதிரி, எந்த ஒரு தீங்கும் என்னை எல்லளவும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காக அந்த 3 முறை துப்புற மாதிரி நடிக்கணும். எச்சையும் துப்ப வேண்டியதில்லை. அந்த மாதிரி துப்பிட்டு அந்த மிளகாய் கல்லுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எரிகிற நெருப்பில் போட்டீங்கன்னு வைங்களே, அதாவது புகை வருமே தவிர்த்து அந்த வீட்டுக்குள்ளே எந்த வகையிலும் இருமல் வாராத ஒரு தும்மல் வாராத விஷயத்தை இந்த மிளகாய் சம்மந்தப்பட்ட புகை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை. சாதாரணமாக ஒரு கடுகு தாளிக்கும் பொழுது 1 நிமிஷம் லேட்டாச்சுன்னு வைங்களே, உடனே நமக்கு நிறைய தும்மல் வரும் இல்லையா. அந்த குழம்பு அந்த சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நிறைய முறை தும்மல் வரும். வீடு முழுவதுமே காரல் இருக்கும். ஆனால் ஒரு குத்து மிளகாய் ஒரு கைப்பிடி மிளகாயை தூக்கி நெருப்பில் போட்டால் கூட ஒரு திரு துளி கூட காரம் வராமல் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த கண்திஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதாவது சாதாரணமாக சின்ன மிளகா கொஞ்சம் லேட்டாக காஞ்சுது அப்படின்னாலே, நெருப்பு இருந்தது அப்படின்னாலே அவ்வளோ தும்மல் வர்றது. இத்தனை மிளகா போட்டு கூட தும்மல் வரல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆன்மீக உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதிரியான விஷயங்களை கண்திஷ்டிக்காக நம்ம செய்யக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த மாந்திரிகம் சம்மந்தப்பட்டது அல்லது வேறு வகையான பொல்லாப்பு சம்மந்தப்பட்டது, வேறு வகையான வில்லங்கம் சம்மந்தப்பட்டது, வேறு வகையான நம்பிக்கை துரோகம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான தந்திரமான விஷயங்களுக்கு ஏதாவது மந்திரம் இருக்குதான்னு கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உலகத்தில் எந்த ஒரு தீய சக்தி உங்களை அண்டக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட அவங்கள அண்ட விடாமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு மந்திர சம்மந்தப்பட்ட உச்சாரணங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த மந்திரம் அப்படிங்கிறது நாள் முழுவதும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் உத்தியோகம் கிடைக்காது. உத்தியோகம் கிடைச்சாலும் நமக்கு வேலை இருக்காது அப்படிங்கிற உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும். ஆக பொதுவாகவே எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும், சாதாரண வாகனம் எடுத்து வெளியே கிளம்ப வேண்டிய சூழல் இருந்தாலும், அந்த மாதிரியான நேரங்களில் உங்களுடைய சொந்த தெய்வமாகிய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு மந்திரம் சொல்லணும். எந்த மந்திரம்?
அதாவது உலகத்திலேயே மந்திர மாந்திரீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனுஷால தற்காத்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக கோயிலில் சோட்டானைக்கரை பகவதி அம்மன் கோயில் மிக மிக சிறப்பானதாக உன்னதமானதாக இருந்துகிட்டு இருக்குது. எந்த மொழியில் மாந்திரிகம் பண்ணினாலும் அந்த மாந்திரிகத்தை மட்டுப்படுத்தக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி சோட்டானைக்கரை பகவதி அம்மனுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த சோட்டானைக்கரை பகவதி அம்மனுக்கு உண்டான மூல மந்திரங்களில் ஒரு மந்திரம், அதாவது 4 வரிகளில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களுடைய மனசில் உச்சாரணம் பண்ணினாலே போதும். அந்த மந்திரம் அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணா. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணா. இந்த மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரே நாள் ஒரு முறை சொன்னாலே போதும். ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சொல்லலாம். சொல்ல முடியாதவங்க, நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை ஒளிபரப்பு உங்கள் வீட்டில் ஒளிபரப்பாக வச்சுக்கிட்டாலே போதும். அதாவது எங்கிருந்து வரக்கூடிய வம்பு அப்படிங்கிறத விட உங்களுடைய பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, அக்கம் பக்கம், அங்காளி பங்காளின்னு எந்த இடத்துல வம்பு வந்தாலும் அந்த வம்பை அன்பால் வெல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பு. சூப்பர் சார். இந்த கந்திருஷ்டினால ஏற்படக்கூடிய கெட்டதெல்லாம் என்ன, அதுக்கு என்னென்னலாம் பரிகாரங்கள் பண்ணலாம், அண்ட் எவ்வளவு பண்ணலாம், அந்த மந்திர சொற்கள்லாம் என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க சார். இதில் நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான நன்மைகளை வழங்க இருக்கு? சாதாரணமாக கண் திஷ்டி அல்லது பில்லி சூன்யம் அல்லது மாந்திரீகம் அல்லது தந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு சில மந்திரங்கள் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா? இதே மாதிரி எண்ணற்ற ஒரு சில விஷயங்கள், எண்ணற்ற துன்பங்கள், எண்ணற்ற தாந்திரிகம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான மாந்திரிக தாந்திரிக விஷயங்களிலிருந்து உங்களை காலம் முழுவதும் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. நான் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான மலையாள மந்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களை உச்சாரணம் செஞ்சுருக்கிறது இந்த குலதெய்வ விருட்சத்தில் இருந்துகிட்டு இருக்குது. மலையாள மந்திரம் மட்டுமில்லை, அதாவது கல்கத்தா காளி கோயிலில் இருக்கக்கூடிய மூல மந்திரங்கள், அது மட்டும் இல்லாமல் அஸ்ஸாமில் கவுகாத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. பிரபல்யமானவங்களை எல்லாம் மேலும் மேலும் பிரபல்யமாக்கக்கூடிய தகுதி அஸ்ஸாமில் கவுகாத்தியில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த அம்மனுக்கு உண்டான மூல மந்திரங்களால், அடிப்படை மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட, அதாவது நினைச்சவங்கெல்லாம் அஸ்ஸாம் போக முடியாது, கவுகாத்தி கோயில் போக முடியாது, அதே மாதிரி கல்கத்தா காளி கோயில் தரிசனம் பண்ண முடியாது. அப்படி அமைப்பு இருந்தால் கூட இந்த அத்தனை விதமான சக்திகளுடைய மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய அம்சம். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் ஆன்மீக தகவல், மாத பலன், தினப்பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குறிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.